Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்து அளித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைமை போதகர் தாமஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் அண்ட் புது வருஷ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சிந்தனைக்கு எடுக்கப்பட்ட ஒரு வேத பகுதியை நான் எடுத்து வாசித்து நான் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை வரை வாசிக்கும் பொழுது அங்கு அநேக காரியங்களை பவுல் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் ஆண்டவர் தெளிவாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லா வாசனமும் வாசித்தும் கேட்டும் அதை பிரசங்கித்தும் இருக்கிறோம். மறுபடியும் ஏன் இந்த வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்னால், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கிறோம், ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறோம், பிள்ளைகள் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறோம், எல்லா வேலையிலே சோர்ந்து போயிருக்கிறோம். எந்த நிலையிலுமே நம் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு மறுபடியும் கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நம்மை பலப்படுத்தி இன்னும் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட அந்த சோதர எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு இருக்க விரும்புகிறவர்களாக ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அநேக விதத்தில் குடும்பத்தில் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட, ஊழியத்தில் கூட, சபையில் கூட, வெளியில் போய் பிரசங்கம் பண்ணால் கூட நம்ம என்ன பார்க்குறோன்னா, மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று தான் நம்ம ஊழியத்தை செய்கிறோம். அந்த மனுஷனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்வதனால அநேக தோல்விகளை அடைகிறோம். இன்றைக்கி சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம சுயமாய் ஓடுகிறதுனால நம்ம எந்த இடத்துலையுமே எந்த நிலையிலுமே மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறோம். அதனால தான் நம்ம சில வாழ்க்கையில் சில வேளையில் சில காரியங்களை நம்ம செய்ய எத்தனைப்படும் பொழுது தோல்வியை நாம் அடைகிறோம். ஆனால் இங்கே வேதம் எபேசியருக்கு பவுல் எழுதும்போது அங்கே தெளிவாக என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக ஊழியம் செய்யாமல், அதாவது மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, கிறிஸ்துவுக்காக. ஏன்னா கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார்னா, அவர் பிதாவின் சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு வந்த பொழுது 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீசர்களும் 12 விதமான உபதேசத்தை இயேசுவுக்கு சொன்னார்கள்.
அதை சொன்னார்கள். ஆனால் அது சோத்திரம் இயேசு போன இடத்துல திரளான கூட்டம் வந்தது, திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அநேக குடும்பத்தை சந்தித்தான், அநேக வியாதிகளை சந்தித்தான். ஆனால் அங்கே பாருங்கள், கிறிஸ்து தன் ஊழியம் செய்கிற நோக்கம் என்ன? பிதாவின் சித்தம் எதுவோ அதை அறிந்து ஊழியத்தை செய்தார். அநேக கிராமங்களுக்கு போனார், பட்டணங்களுக்கு போனார். அன்னைக்கு சோத்திரம் சகல இடங்கள் சுற்றி தெரியும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு பிரியமாக ஒன்றும் செய்யாதபடி பிதாவுடைய சித்தம் எதுவோ அதன்படியே தன் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதனால தான் அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட பொழுது கூட அவர் ஒருபோதும் என்ன செய்யலை, சோர்ந்து போகலை. ஏன்னா அன்னைக்கு நம்ம அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிருப்பதுக்கு காரணம் மனுஷனுக்கு பிரியமாய் ஓடுகிறதுனால, மனுஷனுக்கு பிரியமாய் நாம் செய்கிறதுனால தான் சில வேளையில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக ஊழியத்தை செய்யாமல் 2022 வருஷம் வரைக்கும் அப்படி தான் செய்திருக்கிறோம். அது போகட்டும். இனி என்ன செய்யணும்னா, 2023 வருஷம் துவக்கத்தில் ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் ஊழியத்தை செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமக்கு உகந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷன் பார்வைக்கு நாம் ஊழியம் செய்து நாம் என்ன செய்யணும், ஊழியம் நிறைவேறக்கூடாதபடி இருக்கிறது. இன்றைக்கி ஊழியத்தில் தடை இருக்கிறது, ஊழியத்தில் பாரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. என் ஊழியத்தில் ஒரு வெற்றி உள்ள ஊழியம் செய்ய முடியலை. அதே போல் என் குடும்பத்தில் கூட சில காரியங்கள்லாம் செய்ய முடியலை. ஏன்னா மனுஷனை பார்த்து செய்கிறதுனால என் குடும்பத்திலையும் குழப்பம், வாழ்க்கையிலையும் குழப்பம், ஊழியத்திலையும் குழப்பங்கள். இந்த குழப்பம் மாறுவதற்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு ஊழியம் செய்யாமல் நீங்கள் தேவனை கிறிஸ்துவின் ஊழியக்காராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் எதுவை அறிந்து அந்த சித்தத்தின்படி ஊழியத்தை செய்யுங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமேன். இந்த வேளையிலும் கூட இதை குறித்து ஒரு 4 விதமான காரியங்களை நாம் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. அப்போ நம்ம நினைக்கிறோன்னா பக்கத்து வீட்டில் தான் போராட்டம். அதாவது நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எனக்கு விட தான் நிறைய செய்வனை வைக்காங்க, நிறைய மாந்திரவாதம் பண்ணுதாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. சோத்திரம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை உண்மையாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்வதுன்னா, மனக்கண்கள் திறக்கப்படணும். நம்ம சோத்திர ஆவியில் தான் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நேரடியாக நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் சிரிப்பாங்க, நல்லா தான் பழகுவாங்க, எல்லாம் நன்மையாக தான் இருக்கும். ஆனால் சோத்திரம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒன்று நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒன்று உண்டு, அதுதான் துரைத்தனங்கள். இந்த துரைத்தனங்களை நாம் ஜெயிக்கணும். இந்த துரைத்தனங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கணும். அதற்கு ஒரே ஒரு வழி, ஜெபத்தை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த துரைத்தனம் என்பது சோத்திரம் தேவ ஜெபத்துக்கு விரோதமானது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமானது, தேவ விசுவாசிகளுக்கு விரோதமானது, சபைக்கு விரோதமானது. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த துரைத்தனங்கள் நம்மளோட போராடும் பொழுது நமக்கு முன்னாடி யார் தெரிவானா, மனுஷர்கள் தான் தெரிவார்கள். இந்த மனுஷன் பண்ணிட்டானோ, இந்த மனுஷன் பண்ணிட்டானோ, இந்த குடும்பம் தான் பண்ணிட்டோம், இல்லை இந்த ஊழியக்காரங்க தான் எனக்கு விரோதமாக எதுவும் பண்ணுதாங்களோ, அல்லது மந்திரவாதம் பண்ண இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது, துரைத்தனங்களை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும். இரண்டாவதாக அதிகாரங்களை ஜெயிக்கணும். உலகத்தின் அதிகாரங்கள் வசனம் சொல்கிறது, பிசாசு சொல்லுகிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை சொல்கிறான், இந்த உலகத்தில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நமக்கு எல்லாம் தருவேன் இயேசுவிட்ட பிசாசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, சோத்திரை நீ கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு நீ ஆராதனை செய்வாயாகண்டு பிசாசை எச்சரிக்கிறார். ஆனால் எல்லா அதிகாரங்களும் பிசாசு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்துடைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அதிகாரங்களை ஜெயிக்கணும். அப்போ வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களை ஜெயிக்கணும், அதிகாரங்களை ஜெயிக்கணும். அடுத்தபடியாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, இதையும் நம்ம ஜெபத்தினால தான் மேற்கொள்ளணும். வேத வசனங்கள்
வசனங்களால் மேற்கொள்ளணும், உபவாசத்தினாலே மேற்கொள்ளணும். நம்ம ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசத்தினால தான் இதை நாம் மேற்கொள்ள முடியும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். அடுத்து 4வதாக சொல்லுகிறது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். 1 துரைத்தனங்கள், 2வது அதிகாரங்கள், 3வது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், 4வதாக வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். வசனம் சொல்லுகிறது, அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், தேவ வசனம், மன உறுதி, தைரியம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்கள் சகல வியாதிகளை நீங்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் போய் பிசாசு யாரோ தலையில் கை வச்சு ஜெபிக்கிறதுக்கே பயப்படுதாங்க. வசனம் சொல்லுது, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களை அழித்து போடும்படிக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளை துரத்தும்படிக்கு கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் பண்ணுவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் பயன்படுத்துவது கிடையாது. அதனால தான் நம்ம சபை வளர்வது கிடையாது, நம்ம ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்க காரணம் என்னென்னா, நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தை நாம் உண்மையாய் பயன்படுத்துவது இல்லை. ஏன்னு சொன்னால் நமக்கு மனசில் ஒரு பயம். அதான் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது அந்த அசுத்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்கள் சகல வியாதிகள் நீங்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அருமையான தேவ ஊழியக்காரர்களே, இதை கேட்கிற விசுவாசிகளே, அல்லது நீங்கள் சோத்திரம் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு மன கஷ்டங்கள் உண்டு. நீங்கள் இந்த நாட்களிலே உலகத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கவைகளை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் அறிந்து கொண்டு சத்தியம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்துக்கு உடன்பட்டவர்களாக, சத்தியம் யார் என்று சொன்னால் சத்தியம் இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நினைங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வியாதிகளையும் குஷ்டரோகிகளையும் மரித்தோரையும் பிசாசுகளையும் பிசாசுகளை துரத்தவும் நீங்கள் இலவசமாக என்ன செஞ்சீங்க, பெற்றுக்கொண்டீர்கள். இவ்வளவு அற்புதங்களை செய்வதற்கு இலவசமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அது இலவசமாக என்ன செய்யுங்க, கொடுங்கள். அதே போல் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அநேக அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்கிறார், அநேக அற்புதங்களை நடப்பிக்கிறார். அதே போல் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, பலவானை முந்தி நாம் கட்டப்பட வேண்டும், பலவானை முந்தி நாம் கட்ட வேண்டும். அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அப்படி சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த அவிசுவாசம் தான் வெளியே வரும். சொல்லுவாங்க, இது இந்த குடும்பம் சபைக்கு வருமா, அந்த சபைக்கு வராது, இது ரட்சிக்கப்படுமா, ரட்சிக்கப்படாது. நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகளை தவிர விசுவாசமான வார்த்தைகள் வருவதே கிடையாது. வசனம் சொல்வது, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். நீ கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், எந்த இடத்துலையுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் எந்த இடத்துலையுமே அவர் அவிசுவாசப்பட்டதே கிடையாது. வியாசர்களை கொண்டு வரார்கள், கை நீட்டிய சுகப்படுத்துகிறார். ஊமையனை கொண்டு வரார்கள், கை நீட்டுக சுகத்தை படுத்துகிறார். பிசாசு பிடித்தவனை பார்த்து பிசாசு வெளியே போன்னு சொன்னார், பிசாசு வெளியே போகுது. ஏன் என்று சொன்னால் அங்கே விசுவாசம் வெளிப்பட்டது. அதே போல தான் இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதுக்கு சோத்திரம் ஒரே ஒரு வழி என்னென்னா, தேவனுடைய பார்வைக்கு நாம் உண்மையாய் நிற்கும் பொழுது, தேவனுடைய பார்வைக்கு நாம் உண்மையாய் ஊழியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய பார்வைக்கு நாம் உகந்த ஊழியத்தை செய்யும் பொழுது எந்த பிசாசுனி வல்லமையும், எந்த துரைத்தனமும், எந்த அதிகாரமும், எந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும், எந்த வானத்தில் உள்ள பொல்லாத சேனைகளும் நமக்கு முன்பாக, ஊழியத்துக்கு முன்பாக, நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பாக அது திரும்ப நிற்பது இல்லை. அதே போல் இன்றைக்கு இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து
இந்த வார்த்தையை அடியனுக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த இந்த வார்த்தையின்படி இந்த 2023 வருஷத்தில் கடந்து போகும் பொழுது ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை, மனுஷனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யுங்க. உங்கள் ஊழியத்தில் வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண்பீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண்பீர்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபர் உங்கள் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கர்த்தருக்கு நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தொடர்ந்து இந்த காட் வர்சஸ் மினிஸ்ட்ரியும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம்
கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. உம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா.